Hi students, 12th standard maths chapter 1 applications of matrices and determinants exercise 1.2 ல third questionல third subdivision cos Jordan methodல inverse find பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் third subdivision. ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம Gauss Jordan method அப்ளை பண்ண போகிறோம். ஸோ augmented matrix ரைட் பண்ணிக்கலாமா? எப்படி ரைட் பண்ணுவோம்? A I3. ஸோ இது 3/3 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால ஸோ கிவன் ஏ என்ன 1 2 3 2 5 3 1 0 8. அடுத்தது I3ங்கிறது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ 1 0 0 0 1 0 0 0 1. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளேஸு 0 ஆக்கலாம். ஸோ R1ஓட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா A21 வந்து 0 ஆகிடும். ஓகே, ஸோ அதுதான் ரூல் கொடுக்க போகிறோம். ஸோ R2 gives R2 minus 2R1. அடுத்தது பாருங்கள், R3ல் இங்கே 1 இருக்குது, R1ல் 1 இருக்குது. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணாவே R3ல் அந்த பிளேஸு 0 ஆகிடும். ஸோ அந்த கண்டிஷன் கொடுத்துக்கலாம். R3 gives R3 minus R1. ஓகே, ஸோ நம்ம இதில் வந்து எதை சேஞ்ச் பண்ணலன்னா R1 தான் சேஞ்ச் பண்ணல. ஸோ R1 மட்டும் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 1 2 3 1 0 0. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், R2 ஃபைண்ட் பண்ண போகிறோம். R2 என்ன 2 5 3 0 1 0. ஓகே, ஸோ R1ஓட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 2 is 2 2 2s are 4 3 2s are 6 1 2 is 2 0 0. ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணலாம். மைனஸ் 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 மைனஸ். ஸோ 2 minus 2 0 5 minus 4 1 3 minus 6 minus 3 minus 2 1 0. ஸோ அது R2 அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். 0 1 minus 3 minus 2 1 0. ஓகே, ஸோ அடுத்தது R3. R3 என்ன சொல்லியிருக்கோம்? R3 minus R1. R3 என்ன 1 0 8 0 0 1. ஓகே, ஸோ R1 1 2 3 1 0 0. ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணலாமா? மைனஸ் 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 மைனஸ். 1 minus 1 0 0 minus 2 minus 2 8 minus 3 5 0 minus 1 minus 1 0 1. ஸோ அந்த R3யும் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். 0 minus 2 5 minus 1 0 1. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள், இப்போ இந்த பிளேஸில் 1 இருக்குது, இங்கே -2 இருக்குது. அப்போ R2ஓட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா இந்த பிளேஸ் 0 ஆகிடும். ஸோ அப்போ R3யை சேஞ்ச் பண்ண போகிறோம். R3யை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்னா R3 + 2R2. ஸோ R2ஓட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 0 ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம R3 மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ R1 R2 அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன இருக்கும்? 1 2 3 1 0 0. இது R1. R2 வந்து 0 1 -3 -2 1 0. ஓகே, ஸோ இப்போ R3 தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். R3 எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஸோ R3 வந்து 0 -2 இப்படி வச்சுக்கலாம். 0 -2 5 -1 0 1 0 -2 5 -1 0 1. இது வந்து R3. ஓகே, 0 -2 5 -1 0 1. அடுத்தது R2ஓட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 1 2 is 2 -3 into 2 -6 -2 into 2 -4 1 2 is 2 0. ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். 0 0 -1 இங்கே -5 இங்கே 2 1. ஸோ அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். R3ல் 0 0
minus 1 minus 5 2 1 ஓகே. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இங்கே -3 இருக்குது, இங்கே -1 இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ இந்த -1 ஃபஸ்ட்டு +1 மாற்றிடலாம். ஏன்னா வந்து 3/3 மேட்ரிக்ஸில் நம்ம யூனிட் மேட்ரிக்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே +1 தானே வரணும். அதனால் அடுத்த ஸ்டெப்பில் R3ல் ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ R3 எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா -1 × R3. ஓகே. ஸோ R3யை மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 1 2 3 1 0 0 0 1 -3 -2 1 0 0 0 மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் +1 +5 -2 -1 ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே -3 இங்கே 1 இருக்குது. ஸோ இந்த R3யை ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா இந்த பிளேஸ் 0 ஆகிடும். ஸோ R2 சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ R2ல் R2 + 3R3 ஓகே. ஸோ R2 + 3R3. ஸோ R2வை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ R1 R2 அப்படியே இருக்கும். 1 2 3 1 0 0 அது மாதிரி R3 0 0 1 5 -2 -1 ஓகே. ஸோ இப்போ பார்க்கலாமா, என்ன பண்ண போகிறோம். R2 என்ன 0 1 -3 -2 1 0. அடுத்தது R3யில் 3யை மல்டிப்ளை பண்ணும். 0 0 1 3 is 3 5 3s are 15 -2 × 3 -6 -3. ஸோ ரெண்டத்தையும் என்ன பண்ண சொன்னேன், ஆட் பண்ண சொன்னேன். 0 1 0 அடுத்தது -2 15னா 13 இங்கே -5 இங்கே -3. ஸோ இப்போ R2 அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடலாமா. 0 1 0 13 -5 -3. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கெல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு. இந்த இடம் 0 இங்கேயும் 0 வரும் சரியா. இப்போ என்ன பண்ணலாம், இங்கே R2வை ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடம் வந்து 0 ஆகிடும் ஓகேவா. ஸோ இப்போ R1 தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். R1 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா R1 - 2R2 ஓகே. ஸோ இப்போ R1 மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ R2 R3 அப்படியே இருக்கும். 0 1 0 13 -5 -3 அது மாதிரி 0 0 1 5 -2 -1 ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா R1 - 2R2. R1 என்ன 1 2 3 1 0 0. ஸோ R2வோட ஒரு 2வை மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 2 0 13ஓட 2வை மல்டிப்ளை பண்ணால் 26 -5ஓட 2வை மல்டிப்ளை பண்ணால் -10 -3ஓட ஒரு 2வை மல்டிப்ளை பண்ணால் -6. ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொன்னால் சப்ராக்ஷன் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ். ஏன்னா சப்ராக்ட் பண்ணுறதுனால மைனஸ் ஆகிடும். இங்கே 1 இங்கே 0 இங்கே 3 இங்கே -25 இங்கே 10 இங்கே 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ R1 ரீப்ளேஸ் பண்ணிடலாமா. 1 0 3 -25 10 6 ஓகே. திருப்பி பாருங்கள், இங்கே 3 இருக்குது R1ல், இந்த பிளேஸில் 0 வரணும். இங்கே 1 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், R3யோட ஒரு 3யை மல்டிப்ளை பண்ணி ரெண்டும் சப்ராக்ஷன் கொடுத்தோம்னா இந்த இடம் 0 ஆகிடும். ஸோ அப்போ R3 சேஞ்ச் பண்ண போகிறோம். R1 சேஞ்ச் பண்ண போகிறோம். R1 - 3R3 ஓகே. ஸோ இப்போ R1 தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ R2 R3 அப்படியே இருக்கும். 0 1 0 0 0 1 இங்கே 13 -5 -3 5 -2 -1 ஓகே. இப்போ R1 என்ன 1 0
3 minus 25 10 6 இப்போ R3யோட 3 மல்டிப்ளை பண்ணுங்க 0 0 1 into 3 3 5 3s are 15 minus 2 into 3 minus 6 minus 1 into 3 minus 3 ஸோ ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொன்னேன் சப்ராக்ஷன் இங்கே ப்ளஸ் ஆகிடும் இங்கேயும் ப்ளஸ் ஆகிடும் ஸோ 1 0 3 minus 3 0 minus 25 minus 15 minus 40 இங்கே 16 இங்கே 9 ஓகே ஸோ அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்கள் 1 0 0 minus 40 16 9 ஸோ நமக்கு கிடச்சிருச்சு இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா I3 இங்கே பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு ஸோ அந்த பிங்கிறது தான் என்ன அப்படின்னா A இன்வர்ஸ் therefore A inverse equal to minus 40 16 9 13 minus 5 minus 3 5 minus 2 minus 1 ஸோ இந்த ஆன்சர் கரெக்டாக நமக்கு தெரியணும் அப்படின்னா கிவன் மேட்ரிக்ஸையும் இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு திருப்பி இந்த யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும் ஸோ கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம போட்டிருக்க ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் ஓகேவா தேங்க்யூ